ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டி 50யோட வீக்லி கேண்டிலு. இந்த வீக்லி கேண்டிலை நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்குறப்போ ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது, ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்குது. க்ரீன் ரெட்டு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸு ஃபார்ம் ஆகி மாறி மாறி கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக்ஸ் எப்படி முதல்ல ஜென்ரேட் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ட்ரெண்டையும் எந்த இடத்துல சப்போர்ட் வருது, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வருதுங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி சப்போர்ட் ஃபார்ம் ஆகுது, எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது, எப்படி சப்போர்ட்டே திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுறப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். அதில் இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் எந்த அளவுக்குள்ள இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் ஒரு சப்போர்ட் இடத்துல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல பையர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த கேண்டில்ஸில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ முதல்ல எப்படி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த இடத்துல செல்லர்ஸ் ஸ்டார்ட் ஆகுறாங்க, செல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுக்காக தான் இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் நமக்கு உதவுது. ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் மார்க்கெட்டோட எந்த மூமெண்டம், அதாவது ஒரு ஹை லெவல் போய் இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து ஒரு ஹை ப்ரைஸ் போயிருக்கும், ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து ஒரு லோ ப்ரைஸ் வந்திருக்கும். ஆனால் மார்க்கெட்டு ஒரு இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கும். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கேண்டில்ஸ்டிக்ஸை ட்ரைவ் பண்ணுறோம். அப்படி தான் இந்த கேண்டில்ஸ்டிக்ஸும் ஃபார்ம் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்னேரியோ போட்டிருக்கோம்ல, ஓப்பன் ப்ரைஸ் 17,400, ஹை ப்ரைஸ் 17,650, லோ ப்ரைஸ் 17,220, க்ளோஸ் ப்ரைஸ் 17,500. இப்போ இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இதை வச்சு ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகிருந்தால் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், அதாவது மார்க்கெட்டோட மூமெண்ட், அதாவது எப்படி நகர்ந்து போகுது, விலையோட நகர்வு, அந்த நகர்வை நமக்கு தெரியப்படுத்துறது தான் இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ். அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த வீடியோவிலேருந்து. இப்போ பாருங்கள், ஓப்பன் ப்ரைஸ் எங்கே இருக்குது, 17,400 ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம அதை ஒரு லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், இது ஓப்பன் ப்ரைஸ் 17,400லேருந்து ஓப்பன் ஆன மார்க்கெட்டு. இப்போ நமக்கு இங்கேருந்து எங்கே போயிருக்கு, ஹை 17,650 அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க, ஹை போன லெவலு. ஓகேங்களா? லோ ப்ரைஸ் பாருங்கள் 17,200. இப்போ இங்கே 17,400ல் ஓப்பன் ஆன ப்ரைஸு 17,200 வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் க்ளோஸ் ப்ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 17,500. அது 17,650க்கு கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்த க்ளோஸ் மார்க் போடுங்க. இது க்ளோஸ். ஹை எங்கே போயிருக்கு, இந்த லெவல். லோ எங்கே வந்திருக்கு, இந்த லெவல். ஸோ பாருங்கள், இதை கனெக்ட் பண்ணுங்கள், இந்த ஓப்பனான ப்ரைஸ். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து லோ, இப்போ இங்கே கீழே வந்தப்போ என்ன இருக்கும், செல்லர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த இடத்துலேருந்து பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பையர்ஸு. எகெயின் அந்த ஓப்பன் ஆன ப்ரைஸே போய் ரீச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்தராக பையர்ஸ் உள்ளே இருந்து டாமினேட் பண்ணி ஹை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எங்கே, 17,650 ரேஞ்ச் வரைக்கும். எகெயின் அங்கேருந்து ஒரு செல்லர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. அங்கே க்ளோஸ் ஆன இடம் பார்த்திங்கன்னா 17,500. ஸோ அப்போ மார்க்கெட் என்ன ஆகிருக்கு, ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து க்ளோஸ் ஆன ப்ரைஸ் 100 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த கேண்டிலுக்குள்ளே யார் இருக்காங்க, பையர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த க்ரீன் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன சொல்ல வருது, இந்த இடத்துல பையர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு இன்டிமேட் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரியுதா? புரியலன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் திருப்பி இன்னொரு வீடியோ கூட இன்னும் தெளிவாக எவ்வளோ ஸ்லோவாக போட முடியுமோ, இன்னும் கிளியராக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் க்ரீன் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறது. இப்போ நம்ம அடுத்து ரெட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இதில் ஓப்பன் ப்ரைஸ் எங்கே இருக்குது, 17,400
17,500 ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுங்கள், 17,500 ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஹை ப்ரைஸ் எவ்வளோ போயிருக்கு, 17,650. ஹைக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. லோ ப்ரைஸ் எங்கே போயிருக்கு, 17,200 போயிருக்கு. க்ளோஸ் ப்ரைஸ் எங்கே வந்திருக்கு, 17,400. ஓகேவா. ஸோ இந்த ரேஞ்சு க்ளோஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுவும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணுறீங்க, இதை க்ளோஸ் பண்ணுறீங்க. இங்கே ஓப்பன் ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ், ஹை, இது லோ. இதுக்குள்ளார எல்லாமே செல்லர்ஸ் தான் இந்த ஏரியா ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த கிரெட் கேண்டில். ஏன்னா ஓப்பன் ப்ரைஸ் எங்கே இருக்குது, 17,500. க்ளோஸ் ப்ரைஸ் பாருங்கள் 17,400. அப்போ என்ன இருக்குது, 100 பாயிண்ட்டு இறங்கியிருக்குங்கிறத இன்டிமேட் பண்ணுறது தான் இந்த ரெட் கேண்டிலோட வேலை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஸ்லைடில் உங்களுக்கு நான் கிளியரான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு கிளியராகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு க்ரீன் கேண்டில் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா ஓப்பன் ப்ரைஸும் விட க்ளோஸ் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், ஹை லோ ஃபார்ம் ஆகிருக்கும். இதே ரெட் கேண்டிலில் இருக்குன்னா ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்கும், க்ளோஸ் ப்ரைஸ் கீழே இருக்கும். ஓப்பனான விலையை விட விலை குறைஞ்சிருக்கும். அதனால தான் அது ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகுது. ஓப்பனான ப்ரைஸை விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா அதில் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால தான் அது நமக்கு பையர்ஸ் கேண்டிலாக இருக்குது. சரி, இப்போ இந்த மாதிரி கோடு மாதிரி ஒன்று போட்டிருக்கீங்களே சார், அது என்னது அப்படின்னு நீங்கள் கேட்குறதா இருந்தால், இப்போ பையர்ஸு இங்கே வரைக்கும் டாமினேட் பண்ணி தான் போயிருக்காங்க. ஆக்சுவலாக போயிட்டு இங்கே திருப்பி எகெயின் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி கீழே இறக்கியிருக்காங்க. பட் கம்ப்ளீட்டாக கீழே இறக்க அவங்களால முடியல. ஸோ ஓப்பனான ப்ரைஸை விட மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால இது க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே ரெட்டில் பாருங்கள், ஓப்பனான ப்ரைஸ் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் ஹை போயிருக்கு. அப்போ இந்த இடம் போனப்போ க்ரீன் ஆகிருக்கும். அங்கேருந்து எகெயின்ஸ் இந்த இடத்துலேருந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஓப்பனான ப்ரைஸை விட கீழே கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே விக்கு வந்திருக்கு ரெட்டு, இங்கேருந்து கொஞ்சம் பையர்ஸ் டாமினேட் பண்ணாலும் ஓப்பன் ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால இது ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதை டெக்னிக்கலாக எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த க்ரீன் கேண்டில் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குல்ல, இதை பாடின்னு சொல்லுவாங்க, கேண்டிலோட பாடின்னு சொல்லுவோம். இந்த சின்ன லைன் மாதிரி இருக்குல்ல, இதை ஒரு ஸ்பைக் அப்படி இல்லைன்னா விக்குன்னு சொல்லுவாங்க. விக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விக்கை வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில் சொல்லுவாங்க. டோஜி கேண்டில் வந்திருக்கு, புல்லிஷ் பின் பார் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து எந்தெந்த இடத்துல எந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் நமக்கு என்ன லெவல்ஸ் கிடைக்கும், அதை வச்சு சப்போர்ட் இடத்துல க்ரீன் கேண்டில், சப்போர்ட் இடத்துல ஒரு மார்னிங் ஸ்டார், இந்த மாதிரி ஏதாவது கேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறத பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறத அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் அதை ரெக்டிஃபை பண்ண புரிஞ்சுக்கிறேன். திருப்பி இன்னும் தெளிவாக உங்களுக்கு ஏதாவது வீடியோ போட முடியும் அப்படின்னா நான் இதை அப்டேட் பண்ண பார்க்குறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ்,